ஆவிக்குரிய பயணத்தை தொடங்கிய உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பயணத்தை தொடர விடாதபடி நிறுத்துவதற்கான சக்திகள் உங்களை தடை பண்ணி கொண்டிருக்கும். எவ்வளவு காலம் நீ அடங்கி இருப்ப, அமைதியா இருப்ப? உலகத்தோடு உலகமா எவ்வளவு காலம் வாழ்ந்துருவ? சொந்த பந்தங்களோடு எவ்வளவு காலம் வாழ்ந்துருவ? அழைத்தவர் அருகில் தான் இருக்கிறார். அவரோடு தொடர மனம் இல்லாம அப்பனுடைய பாசம் தடுக்குது. இதுதான் ஆண்டவர் சொன்ன தேசம். இதுக்கு மேலே என்ன? நல்ல தண்ணி இருக்கு, நல்ல ஆடு மாடுக்கு வசதி இருக்கு, நாளைக்கு ஒரு 2 புள்ளைய பெற்று போட்டினா நான் கடைசி காலத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு உதவியா இருக்கும். இப்படி சொல்லியே உன்னை நாசமாக்குகிற நாச கிருமிகள் உன் உறவுகள். அதனால எம்பெருமான் இயேசுனார் வந்த உடனே சொன்னார், தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது சகோதரனையாவது சகோதரியாவது வெறுக்கல அப்படின்னா எனக்கு ஊழியக்காரனா இருக்க லாயக்கு இல்லடா அப்படின்னு முதல்ல உறவுகளை கத்திரி போடுறார். சும்மாவா சொன்னாரு? பாசம், குடும்ப உறவுகளின் பாசம் ஆண்டவருடைய பாதையிலே தொடர விடாதபடி பயணிக்க விடாதபடி தடை பண்ணுகிற சக்திகள்.